டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்புக்கு இந்தியா வரவேற்பு. போர் குற்றம் புரிந்ததற்காக விதிக்கப்பட்ட பிடிவாரண்ட் உத்தரவு விலக்கிக் கொள்ளுமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேல் கோரிக்கை. சர்வதேச மனிதநேய சட்டத்தை புறக்கணிக்காமல் அனைத்து நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஆதரிக்க வேண்டும். ரோம் நகரில் அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. இந்தோ பசிபிக் உலகளாவிய சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு வலிமையான குற்றவியல் நடைமுறைகள் தேவை. மகளிர் மற்றும் பெண் குழந்தைகள் குறித்த ஐநாவின் அறிக்கை வெளியீடு. இந்தியாவின் தேர்தல் நடைமுறைக்கு டெஸ்லா அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் பாராட்டு. இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை ஒரே நாளில் எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதாக பதிவு. அமெரிக்க வேளாண் அமைச்சராக ப்ரூக் ரோலின்ஸ் நியமனம். அறிவிப்பை வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். 16 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. ஆஸ்திரேலிய அரசு அதிரடி நடவடிக்கை. சூடானில் துணை இராணுவ ஆதரவு படையின் வசம் இருந்த சின்கா நகரத்தை இராணுவம் கைப்பற்றியது. அந்நாட்டு அரசு அறிவிப்பு. இலங்கையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி தொடக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நடவடிக்கைகள், நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் அரசியலமைப்பு விதிகள் குறித்து பயிற்சி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம். ரிஷப் பந்த் 27 கோடி ரூபாய்க்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 கோடி ரூபாய்க்கும் தேர்ந்தெடுப்பு. அமெரிக்காவின் அறிவுறுத்தலை ஏற்று இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹமாஸ் இடையேயான போர் நீண்ட நாட்களாக நீடித்து வருகிறது. இதுவரை 3800 பேர் உயிரிழந்த நிலையில் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக அந்நாட்டு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இஸ்ரேல் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த போர் நிறுத்த முடிவு குறித்து அமெரிக்காவின் பரிந்துரையை ஏற்று இவ்விரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இசைந்திருப்பதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதமர்களுடன் தாம் பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்த அறிவிப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா படை குறைப்பை எப்போதும் வலியுறுத்தி வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக அளவில் தீர்வு காண முயல வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அப்பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் கொண்டுவரும் என்று இந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு லெபனான் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் அறிவுறுத்தலை ஏற்று லெபனானில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் தெரிவித்த நிலையில் இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. லெபனானில் இந்த அறிவிப்பை அந்நாட்டின் டயர் நகர வாசிகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் சாலையில் சென்ற கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மீது அரிசியை வீசி கொண்டாடினர். போர்க்குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த பிடிவாரண்ட் உத்தரவை திரும்பப் பெறுமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேல் அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெற்ற காசா போரின் போது போர்க்குற்றம் புரிந்ததாகவும் மனித உரிமை மீறலை அரங்கேற்றியதாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பான வழக்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பாரபட்சமானது என தெரிவித்துள்ள இஸ்ரேல் அரசு பிடிவாரண்டை திரும்பப் பெறுமாறும் கோரிக்கை வைத்தது. இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் நடத்திய தாக்குதலில் 17 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர்.
இஸ்ரேல் படைகள் காசாவின் நியூசைரட் கேம்ப் மீதான தாக்குதலை பலப்படுத்தியுள்ளது. வான்வழி தாக்குதலில் பல மாடி கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இந்த தாக்குதலில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பொல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. காசாவில் நடந்த சண்டை குறித்து இஸ்ரேல் தரப்பில் கருத்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேலில் சுமார் 1200 பேரை கொன்று மற்றும் 250க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை பிடித்த ஹமாஸின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த போர் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலில் 29 பேர் உயிரிழந்தனர். லெபனானின் பெய்ரூட் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறப்பு விகிதம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தற்போது வரை 29 பேர் உயிரிழந்ததாகவும் 11 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. லெபனான் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. அமெரிக்க வேளாண் அமைச்சராக புரூக் ரோலின்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை அந்நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார். அண்மையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தமது புதிய அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்கள் பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவின் புதிய வேளாண் அமைச்சராக புரூக் ரோலின்ஸ் பணியாற்றுவார். அமெரிக்க விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் புரூக் ரோலின்ஸ் மிகவும் உதவியாக இருப்பார் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்குவார் என்றும் அறிக்கையொன்றில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதேபோல் அந்நாட்டின் பொது சுகாதார முகமையின் அடுத்த இயக்குநராக ஸ்டான்ஃபோர்டை சேர்ந்த மருத்துவர் ஜெய் பட்டாச்சார்யாவை நியமித்துள்ளார். அவர் தேசிய சுகாதார நிறுவனங்களின் தலைவராக பொறுப்பேற்பார். இந்த நிறுவனம் உயிரி மருத்துவ ஆராய்ச்சியில் உலகில் மிகப்பெரிய அரசு நிறுவனமாக திகழ்கிறது. 56 வயதாகும் பட்டாச்சார்யா 1968ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் பிறந்தார். குழந்தை பருவத்திலேயே அமெரிக்கா சென்ற அவர் பொருளாதாரத்தில் PhD பட்டமும் மருத்துவத்தில் MD பட்டமும் பெற்றவராவார். இந்தியாவின் தேர்தல் நடைமுறைக்கு டெஸ்லா அமைப்பின் தலைமை செயல் அதிகாரியும் அமெரிக்கா புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிபரின் ஆலோசகருமான எலான் மஸ்க் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை ஒரே நாளில் எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். ஆனால் கலிபோர்னியாவில் வாக்குப்பதிவு முடிந்து 2 வாரங்கள் ஆகியும் 3 லட்சம் வாக்குகளை இன்னும் எண்ணி முடிக்கவில்லை என்றும் எலான் மஸ்க் கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பேரட்டை சந்தித்து பேசினார். இத்தாலி நாட்டில் நடைபெறும் G7 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்ற மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு துணை பிரதமர் ஆண்டனியோ டஜானியை சந்தித்து பேசினார். இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தோ பசிபிக் விவகாரங்கள், உக்ரைன் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்தனர். முன்னதாக நடைபெற்ற MED மத்திய தரைக்கடல் உரையாடல் மாநாட்டில் ஜெய்சங்கர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், பயங்கரவாதம் மற்றும் பணைய கைதிகள் விவகாரத்தில் இந்தியா தொடர்ந்து சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டித்து வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது சர்வதேச மனிதநேய சட்டங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்றும் போர் நிறுத்தத்தை அனைத்து நாடுகளும் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் ஒரு தீர்வாக அமையாது என்றும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ய உறவுகள் மூலமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். We all recognize that the world is experiencing severe stress. 2 major conflicts are underway. Supply chains are insecure. Connectivity, especially maritime, stands disrupted. Climate events are more extreme and frequent, and the COVID pandemic has left deep scars. இந்த நிகழ்ச்சிக்கு இடையே லெபனான் வெளியுறவு அமைச்சர் அப்தல்லா பௌ ஹாபிப், குரேஷிய வெளியுறவு அமைச்சர் ஆகியோரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தினார்.
இத்தாலி நாட்டில் நடைபெறும் G7 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்ற மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு துணை பிரதமர் ஆண்டனியோ தஜானியை சந்தித்து பேசினார். இந்தியா, அமெரிக்கா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் G7 உச்சி மாநாடு ஃபியூஜி நகரில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்ற மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். இந்நிலையில் இத்தாலி நாட்டு துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சரான ஆண்டனியோ தஜானியை அமைச்சர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த சந்திப்பு சிறந்த முறையில் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள், பசுமை எரிசக்தி, உரம், ரயில்வே மற்றும் முதலீடுகள் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் யுக்ரைன் மற்றும் இந்தோ பசிபிக் உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாடுகளின் பார்வைகள் உள்ளிட்ட விஷயங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். இதேபோல் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டார். அதில் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் வளம் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு நெருங்கிய ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு வலிமையான குற்றவியல் நடைமுறைகள் தேவை என ஐநாவின் மகளிர் பிரிவின் நிர்வாக இயக்குனர் கூறியுள்ளார். மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான சர்வதேச வன்முறை தடுப்பு தினத்தையொட்டி 2023ஆம் ஆண்டு உலக நாடுகளில் உயிரிழந்த மகளிர் மற்றும் பெண் குழந்தைகள் குறித்த ஐநாவின் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் 85,000 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஐநாவின் குற்றம் மற்றும் மகளிர் பிரிவின் நிர்வாக இயக்குனர் கடாவாலி, மகளிருக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோரை தண்டிக்க கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றார். மேலும் பாதிக்கப்பட்ட மகளிருக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகளையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். 16 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது. அந்நாட்டு பிரதிநிதிகள் சபையில் நடைபெற்ற இந்த சட்ட மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் மசோதாவுக்கு ஆதரவாக 102 வாக்குகள் கிடைத்தன. இதையடுத்து மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் சிறார்களின் நலன் கருதி இந்த சட்ட திருத்தத்தை ஆஸ்திரேலிய அரசு கொண்டு வந்துள்ளது. உளவு பார்த்ததாக பிரிட்டன் தூதர் மீது குற்றம் சாட்டியுள்ள ரஷ்ய அரசு அவரை 2 வாரத்திற்குள் ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டது. யுக்ரைன் மீதான போருக்கு பிறகு ரஷ்யா மற்றும் பிரிட்டன் இடையே கருத்து மோதல்கள் வலுத்து வருகின்றன. ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் வெளியிட்ட பொருளாதார தடைகளிலும் பிரிட்டன் இணைந்துள்ளது. மேலும் உக்ரைனுக்கு இராணுவம் மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்க பிரிட்டன் பெருமளவு நிதி உதவியையும் அளித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவில் உளவு பணிகளை மேற்கொண்டதாகவும் தவறான தகவல்களை பரப்பியதாகவும் பிரிட்டன் தூதர் மீது ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்ய சட்ட திட்டங்களை மீறி அவர் செயல்பட்டதாகவும் இதனால் அவரது தூதர் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதாகவும் 2 வாரங்களுக்குள் அவர் ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வீடுகளுக்கான வாடகை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் வாழ்விட அம்சங்களை மேம்படுத்த வலியுறுத்தியும் ஸ்பெயினில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பார்சிலோனா நகரில் கூடிய மக்கள் வீடுகள் நமது உரிமை, அது வணிகமல்ல என்றும் நியாயமான வாடகையை வசூலிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாகை ஏந்தி முழக்கம் எழுப்பியபடி அணிவகுத்து சென்றனர். இந்த பேரணியில் சுமார் 22,000 பேர் பங்கேற்றனர். ஸ்பெயினில் வீட்டு வாடகை பிரச்சினை பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது. எனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. சூடானில் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையின் வசம் இருந்த சின்கா நகரத்தை ராணுவம் கைப்பற்றியிருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் RSF எனப்படும் துணை ராணுவ அதிரடி ராணுவ படைக்கும் இடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் மோதல் நிலவி வருகிறது.
இதையடுத்து RSF படையின் வசமுள்ள பகுதிகளை கைப்பற்ற இராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. இந்நிலையில் மத்திய சூடானில் உள்ள சின்னர் மாநிலத்தின் தலைநகரான சின்காவை சூடான் இராணுவம் மீண்டும் கைப்பற்றியது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டத் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் அமைந்துள்ள பிரபல வணிக வளாகத்தில் 400 கிறிஸ்துமஸ் மரங்கள் LED விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்நாட்டு மக்களும் சுற்றுலா பயணிகளும் கண்டுகளிக்கும் வகையில் மரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. மெக்சிகோவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் மெக்சிகோவின் தபஸ்கோ மாகாணம் வில்லா ஹெர்மோசா பகுதியில் அமைந்துள்ள விடுதியில் திடீரென நுழைந்த ஆயுதமேந்திய நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தாக்குதல் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இது திட்டமிடப்பட்ட தாக்குதல் இல்லை என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக கடந்த 23ஆம் தேதி மெக்சிகோ மாகாணத்தின் ஜலாப்பா பகுதியில் ஆயுதமேந்திய நபர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததோடு 3 பேர் காயமடைந்தனர். நேபாளில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக காத்மண்ட், தராய் பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அங்குள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை, வாகனங்கள், விவசாய கழிவுகளை எரித்தல் ஆகியவை காற்று மாசுவினை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் காற்றின் தரக்குறியீடு 158 வரை மோசமான அளவில் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக காற்று மாசினை ஏற்படுத்தும் விவசாய கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகளை எரித்தல் ஆகியவற்றை குறைக்க வேண்டுமென அந்நாட்டு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி தொடங்கியது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நடவடிக்கைகள், நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் அரசியலமைப்பு விதிகள் குறித்து இந்த 3 நாள் பயிற்சியில் அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். பிரதமர் ஹரிணி அமரசூரிய, சபாநாயகர் அசோக் ரன்வல மற்றும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த அமர்வுகள் மின்னணு வாக்குப்பதிவு தொடர்பான நடைமுறை பயிற்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், குழு அமைப்புகள் மற்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் போன்றவை குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. மேலும் ஊழல் தடுப்பு சட்டங்கள் மற்றும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கப்பட உள்ளது. புதிய சுரங்க விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைநகர் லீமாவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே கூடிய சிறு சுரங்க உரிமையாளர்கள் சாலைகளை ஆக்கிரமித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது சுரங்க உரிமையாளர்கள் புதிய சுரங்க விதிகளுக்கு எதிரான தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். மேலும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சிறிய விமானம் ஒன்று மரத்தில் மோதிய காட்சிகள் வெளியிடப்பட்டன. கலிபோர்னியாவில் உள்ள ஃபுல்லர்டான் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 2 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் சிறிய விமானம் மரத்தில் மோதிய காட்சிகள் வெளியிடப்பட்டன. அல்பேனியாவில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீரையும் பயன்படுத்தியதால் அப்பகுதியே போர்க்களம் போல் மாறியது. அல்பேனிய அரசு மீது ஊழல் புகார் எழுந்துள்ள நிலையில் தலைநகர் டிரானாவில் கூடிய போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு சாலைகளையும் ஆக்கிரமித்தனர். கலைந்து போகுமாறு காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை. இதனையடுத்து காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டுகளையும் தண்ணீரையும் பயன்படுத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர்.
ஜியார்ஜியாவில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் இராக்லி கோபாகிட்ஸ் அரசு வெற்றி பெற்றது. பிரதமர் ஈராக்லி கோபாகிட்ஸ் தலைமையிலான இந்த புதிய அமைச்சரவையில் மேக் போச்சோரிஷ்விலி வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், அன்ரி ஓகனாஷ்விலி நீதித்துறை அமைச்சராகவும், டேவிட் சோங்வாஷ்வினி வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட உள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் ஈராக்லி கோபாகிட்ஸ் அரசு வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதிய அரசு பதவியேற்பது வழக்கம். தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியாவில் அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் 15 பேர் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 1.45 மில்லியன் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் என்று அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தேர்தலின் போது ஒரு சில இடங்களில் மட்டும் வாக்குச்சீட்டு பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் பின்னர் அது சரி செய்யப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தேர்தலில் அதிபராக தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாக தற்போதைய துணை அதிபராக பதவி வகிக்கும் நெடும்போ நந்திடைத்வா தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி தேர்வு செய்யும் பட்சத்தில் 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு பதவியேற்கும் முதல் பெண் அதிபர் டைத்வா என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் நிலவும் கடும் பனிப்பொழிவை அங்குள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பாண்டா கரடிகள் உற்சாகத்துடன் அனுபவிக்கும் காட்சிகள் வெளியிடப்பட்டன. தென்கொரியாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு வீசுகிறது. யான்கின் நகருக்கு அருகே உள்ள உயிரியல் பூங்காவில் நிலவிய பனிப்பொழிவை அங்கு பராமரிக்கப்பட்டும் உயிரினங்கள் உற்சாகத்துடன் அனுபவித்தன. பாண்டா கரடிகள் பனிப்பொழிவுக்கு இடையே இலைகளை சாப்பிட்டு மகிழ்ந்ததை பார்வையாளர்கள் பரவசத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். மரக்கிளைகளில் அமர்ந்து கொண்டும் பனிக்கட்டியில் சறுக்கியபடியும் விளையாடி மகிழ்ந்தன. வரலாறு காணாத கடுமையான பனிப்பொழிவால் தென்கொரியாவின் தலைநகர் சியோல் முடங்கியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பனிமூட்டம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் தீவுகளுக்கு படகு சேவைகள் நிறுத்தப்பட்டன. தொடர்ந்து பனிப்பொழிவு இருக்கும் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது. சியோல் நகர மக்கள் பனிப்பொழிவால் மகிழ்ச்சி அடைந்த போதிலும் நகரத்தின் இயக்கம் நின்று போயிருப்பது குறித்து கவலை தெரிவித்தனர். கிழக்கு உகாண்டாவில் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி ஏராளமான வீடுகள் மண்ணில் புதையுண்டு போனதில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் கம்பாலாவிலிருந்து கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புலம்புலி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் குறைந்தது 40 வீடுகள் முற்றிலுமாக மண்ணில் புதையுண்டன. பல வீடுகள் சேதமடைந்தன. இந்த நிலச்சரிவினால் 113 பேரை காணவில்லை என்றும், சாலைகள் சேதமடைந்துள்ளதால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் உள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொடர்ந்து பெய்த கனமழையால் நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. IPL கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் இந்திய வீரர்கள் ரிஷப் பந்த் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிக விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டது. 10 அணிகள் பங்கேற்கும் 18வது IPL T20 கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் IPL கிரிக்கெட் வீரர்களுக்கான ஏலம் சவுதி அரேபியாவில் நடைபெற்றது. இந்திய வீரர்கள் 1165 பேரும் வெளிநாட்டு வீரர்கள் 409 பேரும் ஏலத்தில் பங்கேற்க பதிவு செய்த நிலையில் 577 வீரர்கள் இறுதியாக ஏலத்தில் இடம்பெற்றனர். இதில் இந்திய வீரர் ரிஷப் பந்தை அதிகபட்சமாக 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலம் எடுத்தது. IPL வரலாற்றிலேயே இது அதிகபட்ச ஏலத் தொகையாகும். இதேபோல் ஸ்ரேயாஸ் ஐயரை 26.75 கோடி ரூபாய்க்கும் பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தது. தோனியை 4 கோடிக்கும், ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோரை தலா 18 கோடிக்கும் சென்னை அணி ஏலத்தில் எடுத்தது. அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கும், ரச்சின் ரவீந்திராவை 4 கோடி ரூபாய்க்கும் சென்னை அணி தேர்வு செய்தது. அஷ்தீப் சிங்கையும் யுஷ்வேந்திர சாகலையும் பஞ்சாப் அணி 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. முகமது சிராஜை 12.25 கோடிக்கு குஜராத் தேர்வு செய்தது.
முகமது ஷமியை 10 கோடி ரூபாய்க்கு ஹைதராபாத் அணி எடுத்துள்ளது. இதையடுத்து 2வது நாளாக நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்களின் ஏலத்தில் ஸ்டீவ் ஸ்மித், அல்சாரி ஜோசப், கெயில் மேயர்ஸ், சர்ஃப்ராஸ் கான் உள்ளிட்ட சில முன்னணி வீரர்களை யாரும் வாங்க முன்வரவில்லை. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் 2ஆம் நாள் ஐபிஎல் கிரிக்கெட் ஏலம் நடைபெற்றது. இந்நிலையில் உள்ளூர் வீரரான அன்ஷுல் கம்போஜை ஏலத்தில் எடுக்க சென்னை, மும்பை அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் சென்னை அணி 3 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் சென்றிருந்த நிலையில் இன்னும் பூமிக்கு திரும்பவில்லை. முதலில் எதற்காக விண்வெளி மையத்திற்கு போனாங்க, இவங்க சென்ற விண்கலத்தில் என்ன பிரச்சனை, எப்போ திரும்ப வரதா நாசா சொல்லியிருக்கு, இதை பற்றி தான் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 3வது முறையா பயணம் மேற்கொண்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசாவின் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸும் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு வர்றதில் தொடர்ந்து சிக்கல் நிலவி வருது. 8 நாட்கள் தான் திட்டம். கடந்த ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்ற இருவரும் 8 நாட்களில் சோதனை பணிகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்புறது தான் திட்டம். ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இப்போது வரை அவர்களால் பூமிக்கு திரும்பி வர முடியவில்லை. விண்கலத்தில் என்ன சிக்கல்? போயிங்கின் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் த்ரஸ்டர் செயலிழப்பு மற்றும் ஹீலியம் கசிவு போன்ற பழுதுதான் காரணம்னு சொல்லப்படுது. இதனால் சுமார் 5 மாதங்களுக்கு மேலே அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இதற்கிடையில தான் சுனிதாவின் உடல் எடை மோசமான அளவு குறைந்ததாக செய்திகள் பரவின. ஆனால் அது உண்மை இல்லைன்னு நாசா மறுத்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடைமைகளை எடுத்துக்கிட்டு ரஷ்யாவின் சோயுஸ் 2.1B என்ற விண்கலத்தின் மூலம் MS-29 என்ற சரக்கு விண்கலம் ஒன்று விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது. ஆனால் அதனாலும் பெரிய அளவுக்கு பயன் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையும் எழுந்திருக்கு. அடுத்தடுத்து எழும் இது போன்ற பிரச்சனைகளால் விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்களின் நிலை கவலையளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது. மறுபுறம் இவர்களை மீண்டும் பூமிக்கு கூட்டி வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் இவர்கள் பூமிக்கு மீண்டும் திரும்பலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சுனிதா வில்லியம்ஸ் தற்போது விண்வெளி நிலையத்தின் தளபதியாக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் வில்மோர் விமான பொறியாளராக பணிபுரிந்து ஆராய்ச்சியும் மேற்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்.